வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓலா கேப் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ரைடு புக் பண்ணுறது எப்படின்ட்டு லைவாக பார்க்க போகிறோம். இன்னமும் ஓலா கேபு புக் பண்ணுறது எப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தெரிஞ்சவங்க தாராளம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம், தெரியாதவங்க மட்டும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். முதல்ல வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓலா கேபோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா முதல் 10 ரைடு 10 டேஸுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் ரைடு போனீங்கன்னா முதல் 10 ரைடுக்கு வந்து உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அதனால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதும் ஒரு ப்ரௌசர் பேஜ் போகும். ப்ரௌசர் பேஜ் போய்ட்டு ரீடைரக்ட் ஆகி உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு வரும். ப்ளே ஸ்டோரில் வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் லாகின் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. கண்டினியூ வித் ஃபோன் நம்பரு, அப்புறமா உங்களுடைய ஜிமெயில் ஐடி, ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கண்டினியூ வித் ஃபோன் நம்பர் என்ன ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணதும் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு ஆப்ஷனை டைப் பண்ணிக்கிங்க. இப்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிக்கும். வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போது வெல்கம் டு ஓலான்னதற்கு அலோ என்ன ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லணும். அதுக்கு லொக்கேஷனுக்கு அலோ கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். ஓலா ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இனி ஒரு ரைடு வந்து அதாவது ஒரு புக்கிங் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். ஓலா கேபு புக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 லொக்கேஷன் வந்து கொடுக்கணும். ஒன்று வந்து நீங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுற லொக்கேஷன் ஒன்று கொடுக்கணும். இன்னொன்று எங்கே போக போகிறீங்களோ அந்த லொக்கேஷன் ஒன்று கொடுக்கணும். பிக்கப் லொக்கேஷனில் வந்து நீங்கள் ஜிபிஎஸ் ஆன் பண்ணியிருக்கும்போது கரண்ட் லொக்கேஷனும் கொடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது கடைகள் நேம் வந்து கூகுளில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னா அதை டைப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன், எந்த இடத்துக்கு போக போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்துடும். இதில் உங்களுக்கு ஆட்டோ வேணால் ஆட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா மினி வேன் வேணால் மினி வேன் செலக்ட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ரேட்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோ தேவைன்னா ஆட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டமில் புக்குன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போது உங்கள் டிரைவர் வந்து நியர்பையில் வந்துட்டுருப்பார். இன்கேஸ் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கேன்சல் பண்ணோன்னா கீழே கேன்சல் ரைடுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய ரைடு வந்து கேன்சல் ஆகிரும். இப்போது உங்களுடைய ரைடு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. என்ன 2 மினிட்ஸில் நம்ம நியர்பையில் வர்றதாட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3252 ஒரு ஓடிபி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவர் டிரைவர் நம்ம பக்கத்தில் வந்ததும் நீங்கள் இந்த ஓடிபியை அவர்கிட்ட சொல்லி அவர் டைப் பண்ணதும் வந்து நம்மளுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோன்ட்டு அவருக்கு வந்து மென்ஷன் ஆகும். வண்டி நம்ம பக்கத்தில் வர்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதில் வெஹிக்கிளோட நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோ வந்து நியர்பையாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நியர்பையில் வந்ததும் நம்மளுடைய ஓடிபியை சொல்லிவிட்டு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். டிரைவர் இன்கேஸ் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரு கால் கூட பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுடைய லொக்கேஷன் வந்து கரெக்ட் இல்லைன்னா எங்கே வரணும் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனும் இல்லை இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.